பகவத்கீதை 4:1 ஸ்ரீ பகவான் வாச்ச இமம் விவஸ்வதே யோகம் புரோக்தவான் அகம் அவ்யயம் விவஸ்வான் மனவே ராக மனு விஸ்வாகவே பிரவீத். பகவான் சொல்றார் அர்ஜுனன்ட்ட, நான் இந்த அழிவற்ற யோகத்தை சூரிய தேவனுக்கு சொன்னேன். அவன் தன்னுடைய புதல்வனான வைவஸ்வத மனுவுக்கு சொன்னான். அந்த மனு தன்னுடைய புதல்வனான இஸ்வாகு மன்னருக்கு சொன்னார். எனக்கும் கண்ணபிரான் அருளிய இந்த கர்மயோகம் அனாதி காலங்காலமா இருக்கிறது இதுல தெரியுது. இதை நல்லா தெரிஞ்சுக்கிட்டவங்க இப்ப குறைஞ்சு போயிட்டாங்க. ரொம்ப காலமும் ஆயிடுச்சு. இதனால இந்த கர்மயோகம் நஷ்டமாயிருச்சு, அழிஞ்ச மாதிரி தெரியுது அப்படின்ட்டு அதன் தொன்மை பற்றி பகவான் இங்க பேசுறார். இங்க பகவான் குறிப்பிடுறது என்ன சொல்றாருன்னா, சூரியன், மனு, இக்ஷ்வாகு இவங்க பகவான் சொல்ற இந்த 3 பேருமே ராஜாக்கள், மன்னர்கள், கிரகஸ்தர்கள் வேற. குடும்பஸ்தரா இருந்து கர்மயோக பாதையை பின்பற்றி மேன்மை பெற்றவர்கள் அப்படின்னு உதாரணம் காட்டுறார். இமம், அவ்யயம், யோகம் இந்த சொற்கள் எல்லாம் முன்னாடி இதுவரைக்கும் பேசின 3ஆம் அத்தியாயத்துல கர்மயோகத்தை பத்தி பேசினார, அதை பத்தி குறிப்பிடுறதுக்காக இந்த 3 வார்த்தைகள். இமம் இந்த, அவ்யயம் அழியாத, யோகம்னா செயல்பாடுகள், கடவுளை அடையும்படி இருக்கக்கூடிய செயல்பாடுகள். பல சாஸ்திரங்கள்ல கர்மயோகம் சொல்லப்பட்டிருக்கலாம். ஆனா கீதையில பகவான் சொன்ன அளவுக்கு நுட்பமா வேற எங்கேயும் பார்க்க முடியாது. அவ்யயம் அப்படிங்கிறது அழியாத அப்படின்னு அர்த்தம். இறைவன் நித்தியமானவர், ஜீவனும் நித்தியம். 2 பேருக்கும் நடுப்புல இருக்கக்கூடிய சம்பந்த உறவு அதுவும் நித்தியமானது. அந்த சம்பந்தத்தை நடைமுறைப்படுத்த இந்த அழிவற்ற பாதை இருக்கிறதாக சொல்றார். கர்மயோகம்ங்கிற பாதை உதவுறத சொல்றார். நமக்கும் கிருஷ்ணருக்கும் நித்திய சம்பந்தம் இருக்கு. எப்படி ஒரு பதிவிரதைக்கு அவளுடைய கணவனோட சம்பந்தம் இருக்கு, கணவனுக்கு சொந்தமானவன்னு உணர்த்துறதுக்கு எதுவும் அவசியம் இல்லை. அதே போல ஜீவன் இறைவனுக்கு தாசன் அப்படின்னு சொல்றதுக்கு எதுவும் அவசியமே படாது. அவன் தன்னுடைய இயல்புல இருந்தாலே அவன் தாசன் தான். ஆனா பொய்யான உலகத்தோட தன்னை அவன் சம்பந்தம் கொண்டு இருக்கிறதுனால நித்திய சம்பந்தம் மறதியா போயிருது. யோக வாழ்வு மறந்து போக வாழ்வுக்கு வந்துடுறான். ஒரு தூசியில இருக்கிற சின்ன அணு துகள் இந்த பரகம் ஒரு பெரிய உலகத்துல அது ஒரு ஒண்ணுமே இல்லாததுதான், ஒரு சின்ன துணுக்கு தான். இதே போல ஜீவன் பரமாத்மாவுடைய அம்ச துணுக்கு. இந்த சரீரம் விசாலமான இந்த ஜட உலகத்துல ரொம்ப 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 சின்ன ஒரு கூறு தான் அது. உலக நன்மைக்காக செயல்கள் இருக்குது. அதனால இதுல இருந்து கர்மம் உலகத்துக்கானது, யோகம்ங்கிறது ஆன்மாவுக்கானது, தனக்கானது. ஆதியில சூரியனுக்கு சொன்னேன் அப்படிங்கிறார் கிருஷ்ணர். சூரியன் எப்பவுமே தன்னுடைய கடமையை செய்தபடியே இருக்குது. அதனால சொல்றார், பரோபகாரமா லோக நன்மைக்காக சூரியன் பாடுபடுது. லோக நன்மையில சுயநலம் இருக்காது, ஆசை இருக்காது, கர்வம் இருக்காது, பற்று இருக்காது. நீயும் ஒரு மன்னன்கிறதுனால அதே மாதிரி செயல்படு அப்படிங்கிறத சொல்றார். சூரியன் வரவும் அது தன் கடமையை செய்யறதுனால என்ன பிரத்தியாருக்கு என்ன லாபம்னா, அந்த சூரியன் வரவும் பிராணிகள்லாம் காத்தால முழிச்சிருது, பார்வை கிடைக்குது, எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்க்கலாம்னு சொல்லி கிளம்புறாங்க. மக்களுக்கு கடமை உணர்வு பற்றிய நினைப்பு சூரியன் வரவும் தான் உண்டாகுது. இல்லாட்டி உறங்கிட்டு இருப்பாங்க. அதனால உலகுக்கு ஒரு வகையில சூரியன் ஆத்மாவாட்டம் இருக்குது. எனவே சூரியனுக்கு உபதேசிச்சா அந்த உபதேசம் பிராணிகளுக்கும் கிடைக்கும். அதற்காக பகவான் முதல்ல சூரியனுக்கு உபதேசிச்சிருக்கிறார். குடும்பஸ்தர்களுக்கு கர்மயோகம் சிறப்பான வித்தை.
கிரகஸ்தர்கள் தான் பிற ஆசிரமங்களை பாதுகாக்கிறவங்க. அது நமக்கு தெரியும். அடுத்த ஸ்லோகம். ஏவம் பரம்பரா பிராப்தம் இமம் ராஜ ரிஷியோ விதுகு ச காலேன இக மகதா யோக நஷ்ட பரந்தபா. எதிரிகளை தவிக்க செய்பவனே, இவ்வாறாக பாரம்பரியமாக வந்த கர்மயோகமானது ராஜ ரிஷிகளால் அறியப்பட்டு இருந்தது. காலப்போக்கில் அது மறைந்தது போல ஆகிவிட்டது. விளக்கம். சூரியன், மனு, இட்சுவாகு போன்ற அரசர்கள் குடும்ப கடமை, தேச கடமை முதலானதை கர்மயோகத்தில் அனுசரித்து மக்களையும் அதுபோல கடைபிடிக்க செய்தார்கள். எனவேதான் மன்னர்களுக்கு இப்படி பற்றின்றி கடமையாற்றல் சொந்த வித்தையாக இருந்தது. இதே கர்மயோகம் ஒவ்வொரு குடும்பம், சமூகம், கிராமம் முதலான தலைவர்கள், முக்கிய மனிதர்களாலும் அறியப்பட்டு இருந்தது. பாரத மன்னர்கள் நாளுக்கு நாள் கடமையாற்றுவதிலும் நாட்டை கர்மத்தின் பாதையில் கொண்டு செய்வதிலும் திறனுடன் இருந்தார்கள். பகவான் ராமச்சந்திரர் அவரிலிருந்து சூரிய வம்சத்து மன்னர்கள் பற்றி மகாகவி காளிதாஸ் சொல்லும் பொழுது, பிரஜானம் ஏவ பூத்தியர்த்தம் ச தர்மியோ பலமக்ரஹித் சகசிரகுண உத்ரஷ்டுமாதத்தே ஹி ரசம் ரவி. சூரியன் பூமியிலிருந்து நீரை உறிஞ்சி எடுத்து ஆவியாக்கி பின்னர் அதைவிட ஆயிரக்கணக்கான மடங்கு மழையை பெய்விக்கிறது. அதற்கு சுயநலம் இல்லை. அதுபோல சூரிய வம்சத்து மன்னர்களும் மக்கள் நலனுக்காக சுயநலமற்று கொஞ்சம் வரி வசூலித்து நாட்டை நிர்வகித்து வந்தார்கள் என்கிறார். ஆட்சியாளர்களிடம் கள்ளத்தனம் கிடையாது. கலிகாலத்தில் அதிகார பொறுப்பில் கொள்ளையர்களும் திருடர்களும் வழிப்பறிக்காரர்களும் கபடர்களும் ஆட்சி அந்தஸ்தில் இருப்பார்கள் என பாகவதத்தில் உள்ளது. தரம் கெட்டவர்கள் ஆட்சியின் பொறுப்பில் இருப்பதால் சாராயம், வேசித்தனம் இவற்றால் அவர்கள் சம்பாதிக்க ஆரம்பித்து விடுவார்கள். குடி, சூது, மாது என்பது மாபெரும் பலவீனம், பாவமும் கூட. இந்த மூன்றும் ஒன்றுக்கொன்று தொடர்புடைய அநியாயங்கள். தற்போது மூன்றில் கொடி எனும் அயோக்கியத்தனத்தால் நாடுகள் பணம் பண்ணி கொண்டிருக்கின்றன. உண்மையில் விவசாயத்தால் பணம் வருவதுதான் முறையானது. ஆனால் வேத பாரம்பரிய காலத்தில் இது காணப்படுகிறது. விவசாயம், பசு பராமரிப்பு மட்டுமே நாட்டுக்கு முதுகெலும்பாக உள்ளது. சாந்தோக்கிய உபனிஷத் 5:11-5 அஸ்வபதி எனும் மன்னன் பேசுவதாக ஒரு சம்பவம் உள்ளது. அதில், எனது நாட்டில் கள்வர்கள் இல்லை, கஞ்சனும் இல்லை, கொடிகாரனும் இல்லை, முட்டாள்களும் இல்லை, அக்னிகோத்திரம் செய்யாதவரும் இல்லை, பிறன்மனை நாடுபவனும் இல்லை. இந்நிலையில் எப்படி வேசித்தனம் இருக்க முடியும் என்று அந்த மன்னன் கேட்கிறான். இந்த மன்னரிடம் 6 ரிஷிகள் வேதம், பிரம்மவித்தை பயின்றார்கள் என வரலாற்றில் உள்ளது. விதிக்கப்பட்ட கடமைகள், குல தர்மம் என வரும்போது மூலதனத்துக்கு அவசியமில்லை. முதல் ஸ்லோகத்தில் அவ்யயம் என்ற வார்த்தையை சொன்னார். அவ்யயம் என்றால் அழிவற்ற பாதை. அவ்யயம் யோகா, அழிவற்ற யோகம். இங்கு நஷ்ட மறைந்து விட்டது என்கிறார். இதன் பொருள் யோக தத்துவத்தை கடைபிடிக்கும் மனிதர்கள் குறைந்து விட்டனர் என்பதாம். அதாவது உலகில் கர்மம் குறையவில்லை, கர்மத்தை இறைநெறியுடன் யோகமாக செய்பவர்கள் குறைந்து விட்டனர். கர்மம் உலகுக்கானதுதான். யோகம் கர்மம் செய்பவனுக்கு உள்ளது. செய்பவன் மூலம் அதில் விடுபட்டு, அதாவது அந்த செயலில் இருந்து விடுபட்டு இறைவனை அடைதல் கர்மயோகம். செயலை செய்தால் பலன் கிடைக்கும், பகவானும் கிடைப்பார் என்றால் அந்த செயல் யோகம்தானே. மனித சரீரம் தன்னலமற்று தொண்டாற்ற தரப்பட்டு இருக்கிறது. ஆனால் மனிதர்கள் இரவு பகலாக சுகத்துக்காகவும் புகழ் வேண்டியும் பெரும் முனைப்பில் ஈடுபட்டுள்ளனர். சுயநலம் கூடியதால் சேவை, பண்பு, மரியாதை போன்ற எண்ணங்கள் போய்விட்டன. எதற்காக மனித சரீரம் கிடைத்ததோ அது மறைந்து விட்டது. இதைத்தான் நஷ்ட எனும் வார்த்தையால் பகவான் உணர்த்துகிறார். அடுத்து 3வது ஸ்லோகம். சேவை ஏவாயம் மயே தேத்ய யோக புரோக்தக புரோதனக பக்தேசி மே சகா சேதி ரகசியம் கேதத் உத்தமம். அர்ஜுனா, நீ என் பக்தனாகவும் நண்பனாகவும் இருப்பதால் இந்த புராதனமான யோக முறையை இன்று உனக்கு சொல்லப் போகிறேன். இது மிக மிக உயர்ந்த ரகசியமாகும். விளக்கம்.
நல்லவர்கள் இருக்கும் வரை நல்ல திட்டங்களும் நிழல் போல சார்ந்து இருக்கும். மேன்மக்கள் இல்லாததால் கர்மயோகமும் மறைந்தது போல ஆகிவிட்டது. ரகசியம் என்பது மறைபொருள். குரு இல்லாதவனுக்கு வேதம் அதன் யோக பாதை மறைபொருளாக உள்ளது. அர்ஜுனன் இங்கு பகவானிடம் பக்தனாக ஆனபின் பகவான் உத்தமமான மறைபொருளை மெதுவாக வெளிப்படுத்துகிறார். வெறும் நண்பர்கள் என்றால் அவர்கள் கேள்வி கேட்பார்கள். சிரத்தையும் அவர்களுக்கு இருக்காது. பக்தனோ சிரத்தையுடன் இருப்பான், கேள்வி வராது. இப்போது அர்ஜுனனை பகவான் நீ எனக்கு நண்பனாகவும் பக்தனாகவும் இருப்பதால் என்கிறார். நண்பன் அறியாத உண்மைகளை சீடன் அறிய முடியும் என்பது கருத்து. கிருஷ்ணர்ட்ட நாராயணிங்கிற பட சேனை இருக்குது. அதுதான் அவருடைய பெரிய வைபவம். ஆனா அர்ஜுனன் கிருஷ்ணர்ட்ட அந்த வைபவத்தை எதிர்பார்க்காம எனக்கு நீங்க மட்டும் வந்தா போதும் அப்படின்னு சொன்னான். பகவானுடைய ஐஸ்வர்யம் எதுவோ அது மேல அர்ஜுனனுக்கு நோக்கம் இல்லை. அதை கேட்காம வைபவசாலியே எனக்கு வேணும் அப்படின்னு விரும்புறான். வைகுண்டத்துல கூட பகவானுடைய வைபவங்களை விரும்பி போறவங்க நிறைய இருக்கிறாங்க. பொதுவா வைபவங்களே மட்டுமே ஏற்றுக்கிறதுனால என்ன ஒரு கஷ்டம் இருக்குன்னா பகவானை விட்டு விலகுற மாதிரியான வாய்ப்பு இருக்கு அந்த வைபவத்தை விரும்புறதுனால. அதனாலதான் பகவான் ஞான மொழி அப்படிங்கிற கீதாமிர்தத்தை அர்ஜுனனுக்கு வழங்குறார். ஏன்னா வைபவத்தை விரும்பல, பகவானை விரும்புறான். அப்படி விரும்பும்போது எனக்கு நெருக்கமா இருக்கிற அப்படிங்கிற ரீதியில உத்தம ரகசியத்தை சொல்றேங்கிறார். ஒரு நாடக நடிகன் பார்க்கிறவங்க முன்னாடி தன்னுடைய உண்மையான வடிவத்தை காட்ட மாட்டான். நெருங்கிய நெருங்கியவங்களுக்கு தான் உண்மை வடிவம் தெரியும். அதே மாதிரி பகவான் கிருஷ்ணர் மனித வடிவில் வந்தபோது நெருக்கமான அர்ஜுனனுக்கு தன்னுடைய இறைத்தன்மையை காட்டுறார். எந்த செயல் ஜீவனை பந்தப்படுத்துமோ அதே செயல் அவனை விடுபடுத்தும் சக்தி கொண்டதாக இருக்கிறதுங்கிற ரகசியத்தை பகவான் இங்க கர்மயோக ரீதியில தெரிவிக்கிறார். சூரியன் உதிக்கவும் ஜீவராசிகள் பல செயல்களை செய்ய ஆரம்பிக்குது. அந்த கர்மங்களோட சூரியன் தொடர்பு இல்லாம இருக்கிற மாதிரி ஸ்வயம் எனப்படும் சேதனமான நான் அப்படிங்கிறது கூட அதோட ஒளியில கர்மங்கள் நடைபெறும் போது ஸ்வயம்ங்கிற ஞான் அந்த ஞான் செயல்கள்ல தொடர்பற்று இருக்கிறத சொல்லி அதுல பந்தம் வராதுன்னு சொல்றார். பிறர் பார்த்தாலும் பார்க்காட்டியும் புரிஞ்சாலும் புரியாட்டியும் ஏற்றாலும் ஏற்காவிட்டாலும் கடமையை முறையா செய்யறதுனால அது அனைவருக்கும் நல்ல தூண்டுகோலா அமையும். அது ஒரு செய்யத்தக்க பணி அப்படிங்கிறார். கண்ணை உடலால் நினைக்கிறது காண்கிறது முதல் தப்பு. உடலுக்காக பாடுபடுறது ரெண்டாவது தப்பு. ரெண்டு தப்புலாம் சேர்ந்து ஒரு சரி ஆகாது. உடல் மனசு பலன் புத்தி போன்றவை சுயநலத்தால் போக புத்தியில கடமையை செய்ய விடாம பண்ணிடுது. மனிதனுக்கு போக எண்ணம் சேமிக்கும் எண்ணம் கடமை பாதையில தடை கற்களா இருக்கு. இந்த விஷயத்தை உணர்றதுக்கு இந்த தடைகளை உணர்றதுக்கு ஜடமான மாயை புலன்கள் புத்தி இதுகளை கொண்டு தன் கருத்தை ஒவ்வொருத்தரும் நியாயம் பண்ணுவாங்க. சூழல்கள் கர்மத்தின் விளைவு அதை மனிதன் மாத்தலாமான்னு முயற்சி பண்ணுவான். ஆசையால விவேகம் போயிருது. உயர்ந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டு உள்ளம் தெளிவுபட பகவான் இந்த பதத்துல தகுதி உள்ள ஒரு குரு சீட பாரம்பரியத்தை நாடு அப்படின்னு அறிவுறுத்துறார். இதுதான் இந்த 3 ஸ்லோகங்கள்ல இருக்கிற கருத்து. ஹரே கிருஷ்ணா.